moment when a great soldier learns that he has been rejected from taking the crown due to his lower caste background. தாழ்ந்த ஜாதி அரசியல் அறியாதவன் யார் தானும் நானும் ஒன்னட கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா மன்னர் குலத்திற்கு மகுடம் தாங்க முடியாதா தாச்சாரிய தந்த புடவையிலிருந்து ஆற்றில் இருந்த சிவாஜியை கண்டு ஒரு நாட்டுக்குள்ளே வல்லவன் என்று ஆரத்தி எடுத்த மக்கள் எங்கே ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும் அது சாரத்தை அனுபவிக்கும் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் எங்கே இந்த வாழெடுத்த ஒவ்வொரு கணமும் மராட்டியம் மராட்டியம் என்று முழங்கி இந்த நாடு என் சொந்த நாடு, இந்த மக்கள் என் சொந்த மக்கள், உயிரினிய மக்களுக்காக பகைவர்களை தேடினேன், மால் கொண்டு சாடினேன், வெற்றியை நாடினேன். அவை தேடி வெல்ல மட்டும் உரிமை உண்டால் முடி சொட்டிக் கொள்ள தடை செய்வாராம். எவரோ ஒரு அந்நியன் சொன்ன வாய்ப்பை கேட்டு நொந்து போகிறான் ஒரு நோயாளி அல்ல. என்னை விட்டு ஒருவன் இந்த பரணியாலும் தகுதியை அடைந்து விட்டானா? ஏமாந்த மக்களும் ஏற்றம் கொண்டு தானேதான் நாடு என்று தலைகிரித்து ஆடும் இந்த புழுருவிகள் எனது முன்னை தடுக்கின்றார்களா அல்லது தங்கள் முடிவை தேடுகின்றார்களா? அதோ கோர்னா கொட்டிய முரசும் கூவிய படையும் எழுந்து நடந்து கோட்டை மதங்களை சுற்றி மறைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி என்று எசிலோடு இந்த கோட்டை தான் அதோ புலர்ந்தார். போகாதீர்கள், படைகளும் அதிகம், கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம், ஒற்றம் தடுத்தான் ஒரு நாள் என்னை இடுப்படைந்தோர் எல்லாம் வெள்ளத்தில் இருங்கள், கோழைகள் வீரர்கள் வரட்டும் என்று என் நேர் என முட்காலமிட்டு பகவத்தையை கனி என கோய்து நாம் முரசும் விட்ட கோட்டை இதுதான் புலர்ந்தார். இதுதான் அதோ ராஜகிரி ஆடுவார் ஆட்டம் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கருத்திருக்க யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்க என்னதான் முடியும் முன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் மாறெடுக்க சட்டையர்களும் கலந்த மராட்டிய மண்டல மக்கள் மனம் செழிக்க அதோ கல்யாண் கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள் ஐயோ என்று அலறிய குழந்தைகள் முடிப்பறியாத முதியோர் கொடியோர் கையில் சிக்கி கேட்டனர். படிப்படியாக போர்க்களம் ஏந்தி நம் கொடியை நாட்டிய கோட்டை இதுதான். என்னை பற்ற கேட்டார்கள் நீ யார் என்று. எவன் இந்த மண்ணிற்கு சொந்தக்காரனோ, எவன் இந்த மண்டலத்தின் காவலனோ, எவன் இந்த நெத்தியில் கேகம் திறந்து கொண்டே இருக்குமோ அவனை பாற்று தாழ்ந்த ஜாதி அரசியல் அறியாதவன் என்று. இதுதான் அவர்களின் முடிவென்றால், இல்லை எனக்கு முடியென்றால் நான் காத்த கோட்டை வேணுமோ, கொட்டிடங்கள் வேணுமோ, வெற்றி காத்து வேணுமோ, ஓரைகள் வேணுமோ, அறிவிக்கும் கோட்டைகள் இடியட்டும் மனுஷர்கள். அன்னை பவானி